அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைஸ் பீட்ஸ். இது ஏன் ரைஸ் பீட்ஸ் அப்படின்னா பார்க்கும் போதே தெரியும் அரிசி மாதிரி இருக்கும், அதனால ரைஸ் பீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இன்றைக்கி இந்த பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுறதான் பார்க்க போகிறோம், எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஸ்டெயின் ஸ்டிச் மெத்தடில் தான் நம்ம ஒவ்வொரு பீட்டுமே நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடாக லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். எப்போவுமே பெரிய பீடாக இருந்தாலே அது என்ன ஷேப்பில் இருந்தாலும் சரி, பெரிய பீடாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பீடாக தான் நம்ம போட்டு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். அப்போ தான் பார்க்க பெர்ஃபெக்டாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இது ஒவ்வொரு பீடாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு வெறும் ரைஸ் பீட்ஸ் மட்டும் வச்சு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு லைன் போட்டுட்டு ரைஸ் பீட்ஸும் அப்புறம் வேறு ஏதாச்சும் பியர் பீடு இல்லைன்னா கோல்டன் கலரில் வேறு உள்ள பீடு ரவுண்ட் ஷேப்பில் உள்ளது எந்த பீட்னாலும் இடையில கொடுத்து பண்ணுங்கள். அப்படி ஒரு மாடல் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஜிக்ஸாக் டைப்பில் நான் சொல்லியிருப்பேன் மொதல் வீடியோஸில். இந்த வீடியோஸ்லையுமே நான் போட்டு காட்டியிருக்கேன். அதே மாதிரியே நார்மலாக ரைஸ் பீட்ஸ் மட்டும் வச்சு ஜிக்ஸாக்ல ஒன்று போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே ரைஸ் பீட்ஸ் கொடுத்துட்டு மேலே அந்த கார்னரில் ஒரு பியர் பீடோ இல்லை ரவுண்ட் பீடில் வேறு ஏதாவது கோல்டனோ எந்த பீட்னாலும் கொஞ்சம் பெரிய பீடாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கி அதே மாதிரி கண்டினியூ பண்ணி அது ஒரு ஜிக்ஸாக் டைப் போடுங்க. இன்னொன்று வெறும் ரைஸ் பீட் மட்டும் கொடுத்துருப்போம்ல, அதே மாதிரி இன்னொரு வாட்டி போட்டுட்டு நீங்கள் இன்னொரு அந்த ட்ரையாங்கலுக்கு நடுவில் பியூர் பீடோ கோல்டன் கலர் வேறு ஏதோ பால் மாதிரி இருக்கும்ல அந்த பீடில் எதுனாலும் அதுவுமே நடுவில் ட்ரையாங்கலுக்கு நடுவில் கொடுத்து போட்டு பாருங்கள். எப்போ சொல்கிறதா நம்ம நிறையா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆரி ஒர்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு சீக்கிரமே நம்மளுக்கு அந்த இது வந்துடும், ஸ்டிச்சஸ் வந்துடும், அந்த ஸ்பீட் கிடச்சிரும், அந்த ஒரு ஒர்க்கில் பெர்ஃபெக்ட் கிடச்சிரும். அதனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு இது அதே தானே அப்படின்ற மாதிரி நினைக்காம ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பீடும் யூஸ் பண்ணுறப்போ இந்த டிசைன்ஸ்லாம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு சீக்கிரமே போட வந்துடும். ஓகே, இன்றைக்கான ஹோம் ஒர்க்கும் அதுதான். அந்த ஜிக்ஸாக்ல போட்டு பாருங்கள். 3 டைப்பில் ஜிக்ஸாக் சொல்லியிருக்கேன்ல, அதை போட்டு பாருங்கள். அப்புறம் 2 வாட்டி லைன் போட்டுமே 2 லைனில் ஒரு ரைஸ் பீட் மட்டும் வச்சு ஒரு ரைஸ் பீடும் நார்மல் பீடும் வச்சு போட்டு பாருங்கள். இன்றைக்கான ஹோம் ஒர்க் அவ்வளோதான். எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக குரூப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.